அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 17 பயிற்சி 1, 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்வீன் பாடம் தான். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம தன்வீன்னா என்ன, ஸோ ஃபத்தஹ தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் பார்த்தோம். சரிங்களா? பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா நம்மளுடைய சேனலில் மறுமை கல்வி ஆன்லைன் அகாடமி நம்மளோட சேனல் நேமு. ஸோ அதில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு குர்ஆன் கிளாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டில் இருந்து மஹரஜுடைய உச்சரிப்பில் இருந்து ஹரக்கத்னா என்ன பலவிதமான சட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் 17. ஸோ ஃபத்தஹ தன்வீன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நசபு அப்படின்ற ஒரு பேர் சொன்னேன், ஃபத்தஹ தன்வீன் அப்படின்னு சொன்னேன், இன்னொன்று ஃபத்தஹ தைன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்ர தைன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அரபி லெட்டர்ஸ்க்கு கீழே போடக்கூடிய குறியீடுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், கஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 2 கஸ்ரா வந்திருக்கு. டபுள் கஸ்ரா போட்டதுனால இதனுடைய பேரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபியில் ஜர்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கு கீழ் வரும் இந்த குறிக்கு அரபியில் ஜர்ரு என்றும் உருதுவில் நம்ம என்ன சொல்லுவோம், தோ ஜேர் என்றும் சொல்லப்படும். உதாரணம் இதை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நார்மலாக படிச்சிருக்கவங்க ஜபர் ஜேர் பேஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த தன்வீனுடைய பாடத்தை தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ்னு படிச்சிருப்போம். எதுக்காக அந்த தோ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம், நம்ம உருதுல ஏக் தோ தீன் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏக் அப்படின்றது 1, தோ அப்படின்னா 2ன்னு குறிக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இதை தோ ஜபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதை ஜர்ரு அப்படின்னும் சொல்லலாம். இன்னொரு பேர் என்ன சொல்ல போகிறீங்க, கஸ்ர தன்வீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்னொன்று கஸ்ர தைன். எப்படி நம்ம ஃபத்தஹ தைன் அப்படின்னு சொன்னோமோ அது மாதிரி கஸ்ர தைன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபத்தஹ தன்வீன் அப்படின்னு சொன்ன மாதிரி இதை என்ன சொல்கிறோம், கஸ்ர தன்வீன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதை நசபுன்னு சொன்னோம், இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஜர்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நமக்கு நல்லாவே குர்ஆன் ஓத தெரிஞ்சாலுமே ஸோ இந்த மாதிரி பெயர்கள்லாம் தெரியாமல் தான் அதனுடைய உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் விளக்கம் எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லி தான் சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் நோட் போட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நம்ம குர்ஆன் கிளாஸ் பார்க்கும்பொழுது பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பென்னோ பென்சிலோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நோட் எடுத்து நீங்கள் படிங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓதுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம ஒரு வாட்டி குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் அப்படின்றத சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் முன்னாடி பதிவிலே நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம்னா ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்ன்றது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதுக்கு என்ன மீனிங், அஊது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். பில்லாஹி அப்படின்னா என்னது, அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மினஷ் ஷைத்வான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷைத்தானிடம் இருந்து அப்படின்னும் பொருள் கொடுக்கலாம், ஷைத்தானை விட்டும் அப்படின்னும் பொருள் கொடுக்கலாம். ரஜீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ரஜீம் அப்படின்னா என்னது, விரட்டப்பட்ட, சபிக்கப்பட்ட, தூரமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன் அப்படின்றது தான் அந்த ரஜீம் அப்படின்ற பொருள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ரஜீமுக்கு விரட்டப்பட்ட அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ மேக் பண்ணுங்கள், விரட்டப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்றத சொல்லி ஓதுறோம். சரி, எதுக்காக இந்த வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலாவே தன்னோட திருமறையில் 16வது அத்தியாயத்தில் 98வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். எதுக்காக சொல்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓத தொடங்குவீராயின் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் யாராக இருக்கான், மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், நமக்கு எனிமியாக இருக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தானே அல்லாஹ் கிட்ட சவால் விட்டுருக்கான். அவனோட அடியார்களை நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் நான் வழிகெடுத்து அவங்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு சவால் விட்டு வந்ததுனால தான் அவன் நமக்கு என்னவா இருக்கான், பகிரங்கமான விரோதியாக இருக்கான். ஸோ அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நினைப்போம்ல, நீங்கள் நம்ம எத்தனையோ யூடியூப்பில் நம்ம தேவையில்லாத வீடியோலாம் பார்ப்போம், மணிக்கணக்கில் போட்டிருந்தாலும் நம்ம உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம குர்ஆனை எடுத்து ஒரு பேஜ் ஓதுறதுக்குள்ளே நமக்கு கொட்டாவி வரும், எங்கேருந்து தான் வேலைங்கெல்லாம் வரும்னு தெரியாது. ஸோ நமக்கு வேலையாக இருக்குது அப்புறம் ஓதிக்கலாம் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடாது. இது எல்லாமே யாருடைய வேலை அப்படின்னா ஷைத்தானுடைய வேலையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நன்மையான காரியத்தில் நம்ம அரை மணி நேரம், இப்போ நீங்கள் வீடியோவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே இப்போ நமக்கு டைம், இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா எல்லாருமே 20 நிமிஷம் வீடியோ பார்ப்போமா, கிடையாது.
இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு இதெல்லாம் ஓட்டி 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 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஸோ இதுவும் யாரோட வேலையாக தான் இருக்குது? ஷைத்தானுடைய வேலையாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து மார்க்க கல்வியை கற்றுக்குறீங்க அப்படின்னா கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் முழுவதும் உங்கள் கூட யார் இருக்கா? நம்ம கூட யார் இருக்கா? மலக்குமார்கள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? ஸோ மலக்குமார்கள் நமக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நமக்கு நன்மையான நேரமாக பதிவு செய்யப்படுது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? முழுமையாக வீடியோவும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ அஊது பில்லாஹி அப்படின்றது நம்ம இதில் சொல்கிறோம், அல்லாவே குரானில் சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முறை ஓதும் பொழுதும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதை ஓதி தான் வந்து நம்ம ஓதணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறோம். ஸோ பிஸ்மி அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிஸ்மில்லா அப்படின்னா அல்லாஹுவின் திருப்பெயரால், அல்லாஹுவின் பெயரால் அப்படின்றது. பிஸ்மில்லா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே எந்த ஒரு நன்மையான காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். அதாவது சாப்பிடும்போது சொல்லுவோம், தண்ணி குடிக்கும் போது சொல்லுவோம், வெளியில் போகும்போது சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான். அப்போ பிஸ்மில்லா அப்படின்னாலே அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது அல்லாஹ்வுடைய பெயர்கள் திருநாமங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த 99 பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னும் நம்முடைய நபிகளார் வந்து ஒரு பொன்மொழி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அடிப்படையிலையும் நம்ம என்ன பண்ணலாம்? குர்ஆன் கிளாஸில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. ஸோ அதில் சிறப்பு வாய்ந்த 99 பெயர்களில் சிறப்பு வாய்ந்த 2 பெயரை பற்றி தான் நம்ம வந்து எப்போவுமே குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 பெயர் என்னது? அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அர் ரஹ்மான் அப்படின்னா என்னது? அளவற்ற அருளாளன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே கிடையாது, வாரி வழங்கக்கூடியவனா நம்மை படைத்த ரப்பு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அர் ரஹீம் அப்படின்னா என்னது? நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அவனுடைய அன்புக்கு நிகர் யாருமே கிடையாது, அவனுடைய அன்புக்கு யாரையுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ எப்போவுமே நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 2 பெயர்களை கூறி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி மேக் பண்ணணும் சென்டென்ஸு? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். கண்டிப்பாக நோட் எடுத்து போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நான் வேர்ட் டு வேர்ட் வந்து நான் தமிழ் மீனிங் சொல்லியிருக்கேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். அலிஃப்க்கு கஸ்ரா தன்வீன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நார்மலாக அலிஃப்க்கு கஸ்ரா கொடுத்தா எப்படி உச்சரிப்போம்? ஈ அப்படின்னு சொல்லி உச்சரிப்போம் இல்லையா? ஸோ இப்போ டபுள் கஸ்ரா கொடுத்துருக்கிறதுனால, கஸ்ரா தன்வீன் வந்திருக்கிறதுனால கூட என்ன பண்ணுவோம்? தன்வீனோட பாடத்துக்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு இன்னு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ அலிஃப்க்கு இதை எப்படி படிக்கணும்? இன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பின், தின், ஹின், ஜின், ஹின், ஹின், தின், ஜின், ரின், ஜின், சின், ஷின், ஸ்வின், தின். இது வந்து ஸ்வாத், அதனால ஸ்வின் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாதுன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால இதை தின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ட்வின், துவா கஸ்ரா, ஸோ கஸ்ரா தன்வீன் அப்படின்றதுனால தின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது தின், இதுவும் துவா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால இதையும் தின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஐன், ஐன்னால ஐன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கின், ஃபின், கின், கின், லின், மின், நின், ஹின், வின், இன், இன். ஓகேங்களா? ஸோ பயிற்சி 1 அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பயிற்சி 2. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அலிஃப்க்கு ஃபத்ஹா கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீம், மீமுக்கு சுக்குன் கொடுத்துருக்காங்க. அப்போ அ இம் அம்முன்னு படிச்சுட்டு ராக்கு கஸ்ரா தன்வீன் கொடுத்துருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறோம்? ரின் அப்படின்னு படிக்கிறோம். ரின் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ஆயினுக்கு அலிஃப் கொடுத்துருக்கிறதுனால ஆ நீட்டி படிக்கணும். தாலுக்கு கஸ்ரா தன்வீன் கொடுத்ததுனால தின் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்தது ஆமின், ஆமின் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஹாமின், ஹாமின், காதின், காதின், நஃப்சின், ந இஃப்சின், நஃப்சின், யௌ, ய இவ், யௌ மின், யௌமின், ஷைஇன். இது வந்து ஷீன் கொடுத்துட்டு ஃபத்தஹா, ஷீன் ஃபத்தஹா, ஷ, யாக்கு வந்து சுக்குன் கொடுத்துருக்கிறதுனால ஷை அப்படின்னு படிக்கிறோம். ஹம்சாக்கு கஸ்ரா தன்வீன் கொடுத்துருக்கிறதுனால ஷை இன் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது நூ, இந்த இடத்துல நுவ்வுன்னு படிக்கக்கூடாது, நூவை வந்து நீட்டி படிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அலிஃபு யா வாவ் வந்து துணை எழுத்து. ஸோ எந்த லெட்டர் பக்கத்தில் அந்த லெட்டர்ஸ் வருதோ ஸோ நம்ம நீட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் நூ ஹின் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது லூத்தின், அமதின்,
ஐன் ஃபத்தஹா அமதின் அமதின், அலீமின் அலீமின், கர்னின் காஃப் காஃப் ஃபத்தஹா க கொடுத்துருக்காங்க கர்னின், ஹக்கின், அஜலின் அஜலின், நஇத் நத்ரின், கௌமின், துஃபுரின், ஹிலாஃபின், அஹதின். ஸோ இந்த இடத்துல ஹிலஃபின் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஹிலா லாம் அலீஃப் கொடுத்துருக்கிறதுனால ஹிலாஃபின், அஹதின் அஹதின் அஹதின், அஷ்ரின் அஷ்ரின் அஷ்ரின், பிகல்பின் பிகல்பின், சலீமின், மஹீனின், அசீஸின், பி வக்கீலின், பி பஈதின் பி பஈதின். ஆயின் இது. ஸோ ஆயினுக்கு வந்து யா துணை எழுத்தாக கொடுத்துருக்கிறதுனால நீட்டி படிக்கிறீங்க. பி பஈதின் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது பி தல்லாமின் பி தல்லாமின், மின் இல்மின், ஃபி ஷுகுலின் ஃபி ஷுகுலின். இது வந்து கைன் தொம்மா கூல ஃபி ஷுகுலின் அப்படின்னு படிக்கிறோம். யௌமின், அதீமின், ஃபி திலாலின். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தன்வீனுடைய பாடத்தில் கஸ்ரத் தன்வீனுடைய பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பயிற்சி 1 பயிற்சி 2 அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றபடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நோக்கமே வந்து நான் மற்றவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறது தானே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. பட் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சேனல் வந்து லைக் சப்ஸ்கிரைபருக்காக நமக்கு கிடையாது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் நிறைய வீடியோஸில். அதாவது குர்ஆன் ஓத தெரியாமல் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் பிஃபோராக ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வயதான மூதாட்டி வந்து சூரா வாக்கியா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவ்வளோ தெளிவான முறையில் அழகான கராத்தாக ஓதியிருப்பாங்க. நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அது எதுக்காக நம்ம போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ வயசாகியுமே குர்ஆனில் அடிப்படை எழுத்து கூட தெரியாமல் இன்றைக்கும் நம்மளுடைய முஸ்லீம் மக்கள்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து அந்த வயதான பெண்மணி அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக ஓதும் பொழுது நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அந்த வீடியோலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம் என்ன? ஸோ இப்போ வரைக்குமே ஓத தெரியாதவங்க ஸோ ஏதோ ஒரு மூலியமாக நம்மளோட வீடியோஸ் பார்த்தோ இல்லை நம்மக்கிட்ட நான் டேரெக்டாக ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இல்லை ஏதோ ஒரு மார்க்கம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுதான் நமக்கு தேவை. மறுமையில் முழுக்க யாருமே பரிந்துரை நமக்காக செய்ய போகிறது கிடையாது. நம்ம ஓதக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் மறுமையில் வந்து பரிந்துரை செய்யுது. ஸோ அதுக்கான நோக்கத்தில் கூட இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக இருக்காங்களேன்னு சொல்லி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டது, ஷார்ட்ஸ் போட்டது. ஸோ அதே மாதிரி நம்மளோட நோக்கமும் நம்மளுடைய பதிவு நம்மளுடைய இந்த வீடியோஸ் வந்து ஓத தெரியாத மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பதிவு போடுறோம்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நான் மட்டும் பண்ண முடியாது. வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. அல்லாஹ்வுடைய இடத்துல மார்க்கத்தை உங்கள் மூலியமாக அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான கூலி உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பாடம் 17 நம்ம பார்த்தோம். 16 தன்வீன் தான், 17 தன்வீன் தான், 18 இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தன்வீனுடைய பாடம் தான். ஜஸ்ட் என்ன மாத்திரம் அப்படின்னா ஃபத்தஹத்தைன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது ஃபத்தஹத்தைன் பார்த்தோம். இப்போ நம்ம கஸ்ரத்தைன் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தம்மத்தைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அலிஃப்க்கு மேலே சின்னதாக இந்த வாவ் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா சின்ன 9 மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அது தொம்மா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஊ பூ தூ சு அப்படின்னு ஊ சவுண்டில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம டபுள் தொம்மா வந்திருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் தம்மத்தைன் அப்படின்னு சொல்லி ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கூட ஒரு இன்னு மட்டும் சேர்த்து உன் புன் துன் சுன் ஜுன் ஹுன் ஹுன் துன் துன் ருன் zuன் சுன் ஷுன் சுன் துன் 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 உன் குன் ஃபுன் குன் குன் லுன் முன் நுன் ஹுன் வுன் யுன் உன்.
ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அலிஃப் தம்மா உ பு து சு ஜு ஹு ஹு து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட் இப்போ டபுள் தொம்மா வந்திருக்கிறதுனால கூட இன்னு மட்டும் சேர்த்து அதை உன் புன் துன் சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதோட பயிற்சி வந்து 2 அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன் ஐனுக்கு அலீஃப் கொடுத்துருக்காங்க. ஐன் நீட்டி ஓதணும். துன் அப்படின்னு சொல்லி ஓதணும். அடுத்தது நூஹுன் லூத்துன் ஸ்வாத் அலிஃபத்தஹா ஸ்வா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எப்போவுமே இது சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான். அதாவது ஒரு லெட்டருக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி 1 போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அலீஃப்னு நம்ம எடுக்கக்கூடாது, லாம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அலீஃப் அப்படின்றது அதுக்கு பக்கத்தில் இருக்க பேக்கில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகவே ஆகாது. அலீஃப் என்ன பண்ணும், அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க லெட்டரோட தான் ஜாயிண்ட் ஆகுமே தவிர பேக்கில் இருக்க லெட்டரோட ஜாயிண்ட் ஆகாது. ஸோ அப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், லாமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்போம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன படிக்கணும், லாம் கஸ்ரா லீ அப்படின்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாக்கு வந்து தொம்மா தைன் கொடுத்துருக்காங்க, ஹுன் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஸ்வாலிஹுன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது ஹக்குன். ஸோ இந்த காஃபை வந்து அழுத்தணும். ஏன் அழுத்தணும் அப்படின்னா ஷத்து டபிள்யூ மாதிரி போட்டிருந்தா நம்ம ஷத்துன்னு சொல்லியிருக்கோம். ஷத்துடைய பாடமும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், அழுத்தி ஓதுறோம். ஹக்குன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நஃப்சுன் யௌமுன் அலீமுன் ஷைஉன் அதீமுன் ரஹீமுன் வுஜூஹுன். ஸோ இது வந்து பயமுறுத்துற ஹா தான். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். வுஜூஹுன் ரஊஃபுன் ரஊஃபுன் முஹம்மதுன் முஹம்மதுன் மீமுக்கு மேலே ஷத்து கொடுத்துருக்கிறதுனால நல்லா அழுத்தி ஓதுறோம். அடுத்தது கஃபூருன் அசீசுன் ஷஹீதுன் முபீனுன் அவ்வாபுன். ஸோ இந்த இடத்துல வாவுக்கு ஷத்தும் கொடுத்து பக்கத்தில் அலிஃபும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம நீட்டியும் அழுத்தியும் ஓதுறோம். அவ்வாபுன் பாரிதுன் ஷராபுன் ஹரீசுன் அலைக்கும் கசீருன் அலீலுன் அலீமுன் துஹானுன் மஅரூஃபுன் மஅரூஃபுன் மரதுன் வாசிஉன். வாவ் பக்கத்தில் அலீஃப் இருக்கிறதுனால வாவை நீட்டி இது வந்து ஐன் தொம்மை தைன் கொடுத்துருக்காங்க. வாசிஉன் ரீஹுன் ஆசிஃபுன் கரீமுன். ஓகேவா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தன்மீனோட பாடம் அல்ஹம்துலில்லாஹ் 3 பதிவு கொடுத்துருந்தாங்க, பயிற்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபத்தஹ் தைன் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து கஸ்ர தைன் வந்திருந்தால் எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும், அதே மாதிரி தொம்ம தைன் வந்தால் எப்படி உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவை முழுமையாக நீங்களும் பார்த்து உங்களோட குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் வயசானவங்களுக்கு ஓத தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எளிமையான முறையில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு வீடியோவும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து காமிங்க, சொல்லிக் கொடுங்க. ஸோ உங்களுக்கும் காலத்துக்கும் அந்த அவங்க கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓதுற காலம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நன்மை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளோட பதவி வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.